இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகில் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 8-10 முடிய. அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஒளிரும் மேகத்தில் நின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும்
அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். துன்பமும் மாட்சியும். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்க கால்பந்தாட்ட அணியில் இடம்பெற்று அணிக்கு பல வெற்றிகளை பெற்று தந்தவர் ரோஜர் ஸ்டாபக். ஒரு சமயம் இவர் அணிக்காக விளையாடிக் கொண்டிருந்த போது கடுமையாக காயப்பட்டு மிகவும் துன்புற வேண்டியதாயிற்று. அப்போது இவரை சந்தித்த செய்தியாளர் ஒருவர் இவரிடம், நாட்டிற்காக விளையாடி இப்படி காயப்பட்டு துன்புறுகிறீர்களே, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றார். கால்பந்தாட்டம் ஆடும்போது காயம் படத்தான் செய்யும். காயம் படாவிட்டால் நான் கால்பந்தாட்ட வீரனே இல்லை என்று தீர்க்கமாய் சொல்லி முடித்தார் ரோஜர் ஸ்டாபக். மிக பெரிய கால்பந்தாட்ட வீரரான ரோஜர் ஸ்டாபக் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் செய்தி இதுதான். ஒரு நாட்டிற்கு அல்லது ஓர் அரசருக்கு பணிபுரிகின்ற போது துன்பங்கள் வரத்தான் செய்யும். துன்பங்களை சந்திக்கவில்லை என்றால் நாம் அரசருக்கு உண்மையாய் பணிபுரியவில்லை என்று அர்த்தம். தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை அரசருக்கெல்லாம் அரசரான இயேசுவின் துன்பத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பலரும் தங்களுக்கென ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொண்டு அதற்குள்ளாகவே சொகுசாக வாழ பழகி கொண்டார்கள். ஒருவேளை பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வர நேர்ந்தால் துன்புற நேரிட முடியுமோ என்று அவர்கள் கூண்டுக்கிளியாய் அதனுள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். கடவுளின் மக்கள் அல்லது அவரது அடியார்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வரவும் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழவும் அழைக்கப்படுகிறார்கள். தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை நோக்கி, உம் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்கிறார். சொந்த நாட்டையும் இனத்தையும் வீட்டையும் விட்டு செல்வது எவ்வளவு கடினம்!
இன்றைக்கு எத்தனையோ பேர் சொந்த நாட்டையும் இனத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு அந்நிய மண்ணில் அகதிகளாய் ஏதிகளாய் வாழ்கின்ற கொடுமையை கண்கூடாய் பார்க்கின்றோம். ஆபிரகாமும் இத்தகைய வாழ்க்கையை வாழ ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தபோது காரான் என்ற இடத்தில் அவர் இருந்தார். அங்கிருந்து அவர் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு செல்ல அழைக்கப்பட்டார். ஆண்டவர் இவ்வாறு சொன்னதற்கு ஆபிராம் அப்படியே கீழ்ப்படிந்து கானான் நாட்டிற்கு நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்கிறார். இதனால் ஆண்டவர் கூறியது போல ஆபிராம் பெரிய இனமாகி எல்லாருக்கும் தந்தை ஆகின்றார், ஆசி பெறுகின்றார். ஆபிரகாம் என்ற சிறப்பு பெயரை பெறுகிறார். இத்தகைய ஆசிகள் எல்லாம் ஆபிராம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டிய நாட்டிற்கு புறப்பட்டு சென்றதால்தான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி நமது இன்பத்தில் பங்கு கொள்ள பலரும் முன் வருவதுண்டு. இவர்கள் நமது துன்பத்தில் பங்கு கொள்ள முன் வருவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கடவுளின் வார்த்தையை பிற இனத்தாருக்கு அறிவித்து அவர் பொருட்டு சிறையில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் பவுல். அப்படிப்பட்டவர் எபேசு சபையில் ஆயராக இருந்த தீமோத்தேயுவிடம் கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் என்கிறார். பவுல் தீமோத்தேயுவிடம் இவ்வாறு கூறுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. தொடக்க காலகட்டத்தில் எபேசு சபையில் ஏற்பட்ட அத்துமீறல்கள் துன்புறுத்தல்கள் யாவற்றையும் என பார்த்துவிட்டு தீமோத்தேயு அச்சத்தோடு இருந்தார். இதனாலேயே பவுல் அவரிடம் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினையே வழங்கியுள்ளார் என்று 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னோடு பங்கு கொள் என்கிறார். தீமோத்தேயு என்று இல்லை, நாம் ஒவ்வொருவரும் துன்பத்தில் ஏன் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணத்தை பவுல் சுட்டிக்காட்ட தவறவில்லை. கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக மீட்டுள்ளார். அதனாலேயே நாம் துன்பத்தில் அவரோடு பங்கு கொள்ள வேண்டும். அப்படி நாம் துன்பத்தில் பங்கு கொள்ளவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவின் பணியாளர்களே இல்லை. கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக மீட்டார் எனில் அவர் நம்மை எப்படி மீட்டார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இயேசு தம் சாவை முதன்முறை அறிவித்த போது அவரது சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மெசியா எதற்கு துன்புற வேண்டும்? மெசியாவாம் இயேசு துன்புற்றிறக்கப் போகிறார் என்றால் அவர் மெசியா இல்லையா என்றெல்லாம் நினைத்து சீடர்கள் குழம்பி போயிருந்தார்கள். அவர்களுக்கு தாம் யார் என்பதை விளக்கும் பொருட்டு இயேசு அவர்களில் 3 அழைத்துக் கொண்டு மலைக்கு சென்று அவர்கள் முன்னே தோற்ற மாற்றம் அடைகின்றார். இயேசுவின் தோற்ற மாற்ற நிகழ்வில் திருச்சட்டத்தின் அடையாளமாக மோசேயும் இறை வார்த்தையின் அடையாளமான இறைவாக்கினர் எலியாவும் தோன்றி எருசலேமில் இயேசு படவிருந்த பாடுகளை பற்றி பேசுகின்றார்கள். அப்போது மேகத்திலிருந்து ஒலிக்கும் குரல், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்கிறது. இயேசுவை முழுமையாய் அறியாமலும் அவர் எதற்கு துன்புற வேண்டும் என்று தெரியாமலும் சீடர்கள் இருந்த வேளையில் கடவுள் தம் அன்பு மகனுக்கு செவிசாய்த்து வாழ வேண்டும் என்ற அழைப்பினை சீடர்களுக்கு விடுக்கின்றார். இயேசுவுக்கு செவிசாய்ப்பது என்பது அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வது. இந்த உண்மையை நன்கு உணர்ந்தவர்களாய் பின்னாளில் பேதுரு, யாக்கோபு, யோவான் மட்டுமல்லாமல்
மற்ற திருத்தூதர்களும் இயேசுவுக்காக தாங்கிக் கொண்டார்கள். ஆதலால் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆபிரகாமை போல திருத்தூதர்களைப் போல நாமும் கடவுளின் திருவுளம் நிறைவேற துன்புற தயாராக வேண்டும். ஏனெனில் துன்பத்தின் வழியாக பேரின்ப வீடாம் விண்ணகத்தை அடைய முடியும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக, கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுங்கள் என்று 1 பேதுரு 2:21 திருத்தூதர் பேதுரு கூறுகிறார். எனவே இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி அவர் பொருட்டு துன்பத்தில் பங்கு கொள்ள முன்வருவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.